அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோவுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் ப்ரொமோவுக்காக வெயிட் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் இந்த வாரம் நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் விஜய் காவேரி இந்த வாரம் இந்த வீக் ஃபுல்லாகவே அவங்க ரெண்டு பேருமே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது காவேரியை காட்டுவாங்க, வெண்ணிலாவை நம்ம விஜயை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதான். இப்போ பசுபதி இந்த கேங்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான விஷயங்கள் போகுது. இப்போ வெண்ணிலாவோட மாமாவை யார் கூட்டிகிட்டு வந்தா? விஜய் கூட்டிகிட்டு வந்தார். விஜய் கூட்டிகிட்டு வந்திருந்தாருன்னா அது விஜய் வீட்டில் தான் இருந்திருப்பார் அவர். இப்போ பசுபதி வீட்டில் இருக்கிறதுனால பசுபதி தான் கூப்பிட்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி தோணுது. அது காவேரிக்கு எந்த அளவுக்கு அது பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று தெரியல. நாளைக்கு ப்ரொமோ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத. அதில் விஜய் வரமாட்டார் அப்படிங்கிறதா. போன ப்ரொமோலேயே விஜய் வரல, போன சண்டே ப்ரொமோலேயும் இந்த சண்டே ப்ரொமோவில் விஜய் வரமாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ப்ரொமோ இந்த தடவை இந்த வாரமும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக அதில் காவேரிக்கு மைனஸாக தான் போகும் அந்த ப்ரொமோ அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நாளைக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பாசிட்டிவாக இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நாளைக்கு ப்ரொமோவை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீக் நெக்ஸ்ட் வர வீக்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த வாரம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக விஜய் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. விஜய் இல்லை அப்படின்னா காவேரிக்கு பயங்கர கஷ்டம். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம விஜய் பார்க்கவே இல்லை. விஜய் இல்லாமல் தான் நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ கங்கா மாசமாக இருக்கிறதுனால அவங்க அத்தை வந்துடுவாங்க, அவங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் காவேரிக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ கங்காவோட அத்தை அவங்க சூப்பரு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நான் கேட்டேன், அதே மாதிரி நிஜமாவே நீ உண்மையாகவே நீ மாசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எதையுமே வேலை செய்ய விடாதீங்க, சூதானமாக பார்த்துக்கோங்க, எல்லாம் நீங்கள் பொம்பளை இருக்கீங்களா, எல்லாம் வேலை பாருங்கள், கங்காதே வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அதையும் அந்த இடத்துல அத்தை சொல்ல போகிறாங்க. காவேரிக்கு கஷ்டமாக இருக்க போகுது. அந்த இடமுமே நிஜமாவே அவங்களுக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறமா ராகினி அந்த போஸ்ட், அதாவது ஒரு வீடியோ மாதிரி அனுப்புனாங்க இல்லையா, அந்த வீடியோவுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கிறது, அதை பற்றி காவேரி யோசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ விஜய் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ காவேரி விஜய் கால் பண்ணுவாங்களா இல்லை கால் பண்ண மாட்டாங்களா? ஏன் சொல்லாமல் போனார்? வெளியில் போகிறேன்னு சொன்னார், ஆனால் காவேரி கிட்ட 10 நாள் ஆகும்னு சொல்லலை. விஜய் காவேரி கிட்ட சொல்லாமல் தான் போயிருக்காரு. வெண்ணிலா மாமாவை தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நான் வர 10 நாள் ஆகும் காவேரி, நீ என்னை தேடாதா அப்படின்னு சொல்லவே இல்லை விஜய். மாமி தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ காவேரி என்ன யோசிப்பாங்க, விஜய் நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிருக்காரு, எங்கே போயிருப்பார், என்னவா இருக்கும், அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே போகும். அந்த இடத்துல அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக கங்கா ஃபேமிலி இருக்காங்க. அதாவது அவங்க பாட்டி, அவங்க அத்தை எல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த சந்தோஷத்தில் நம்ம எப்படியாவது மண்ணள்ளி போட்டுறணும் அப்படின்னு ராகினி நினைக்கிறாங்க. அவங்க காவேரி இருக்கிற வீடை கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம அங்கே போய் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது காவேரி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பசுபதி கண்டுபிடிச்சிடுறாரு காவேரி வீட்டை கண்டுபிடிச்சி, நீ இங்கே தான் இருக்கியா, ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க, காரில் போயிட்டுருப்பேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு பிரச்சனை. அதை நம்மளோட காவேரி பயங்கரமாக ஏற்று ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசுபதியை பார்த்தேன், பசுபதி இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இவனுக்கு நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, நம்ம யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். அப்போ சாரதா சொல்லுவாங்க, இந்த அந்த விஜயால் தான் பசுபதிக்கு தெரிஞ்சிருக்கும், வேறு யாராலையும் தெரிஞ்சிருக்காது, அந்த பையன்தான் போய் ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ராகினி கிட்ட சொல்ல, வீட்டில் பேச ராகினி அவங்க அப்பாவுக்கு போன போட்டு சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் மேலே பழி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சாரதா. அப்போ காவேரிக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா எதுக்கெடுத்தாலும் அவரவே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏமா விடுமா, அவர் இல்லாத இடத்துல ஏமா அவரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, அவனை பற்றி பேசுகிறேன், உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ கோவம் வருது, பேசாமல் இருக்க மாட்டியா, இவ்வளோ தூரத்துக்கு காரணமே நீ தான் அப்படின்னு காவேரி வாயை அடைச்சிடுறாங்க. அந்த இடத்துலையுமே காவேரி கம்முன்னு வாயை மூடிட்டு தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி தான்
இருக்க போகுது. ஆனால் நாளைக்கு ஹைலைட் என்ன, ப்ரொமோவில் ஹைலைட்டு என்ன போடுவீங்க, அதுதான் இப்போ நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீக் ஃபுல்லாக இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னா இந்த ஹைலைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. விஜய் வரமாட்டார் ப்ரொமோவில். விஜய் ப்ரொமோவில் வந்தால் செம்மையாக இருக்கும். ஆனால் வரமாட்டாருன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா?